ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் உடம்பு எனக்கு ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆகலை. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் மாதம்மா கொடியேற்றுற நாள். இன்றைக்கி செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஏரியாலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஏரியாவில் மாதம்மா வச்சுருக்குறாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா கொடி தான் ஏற்றுறாங்க இன்றைக்கி. ஆனால் வந்து செம்மையாக வந்து மாதம்மா வந்து அழகாக தேர் வந்து வரப்போதிங்க. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் பாப்பா அவங்க தாத்தா வீட்டாண்டையும் மாதம்மா கொடி ஏற்ற போகிறாங்க இல்லைப்பா? அங்கே தானே பாட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்குறாங்க. நீ பார்ப்பேன் அங்கே இன்றைக்கி போன நல்லா சூப்பராக பேண்டெல்லாம் வச்சு எல்லாம் எடுப்பாங்க மாதம்மாவுக்கு. கோயிலாண்ட போடுவியா? கோயிலாண்ட போயிடுவான். அதனால தான் அவன் காலையில் ஏறிச்சிட்டான். பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சுத்தமாக நல்லாவே ஆகல மக்களே. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ நாள் சொல்லி பார்த்திங்கன்னா நேற்று தான் என் வீட்டுக்காரர் வந்து உருப்படியாக அந்த வேலை செஞ்சார்னுட்டு. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருந்தது, கன்றாவியாக இருந்தது இந்த ஸ்டாண்டு. நேற்று பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து நேற்று ஃபுல்லாகவே அடிச்சுட்டாரு. ஏன்னா இன்னைக்கு கொடி ஏற்றுற விழா இல்லையா, அதனால் அவங்களுக்கு இங்கே வச்சுருக்குறோம். நம்ம இன்றைக்கி எடுத்து இங்கே வச்சிடணும் க்ளீன் பண்ணி. போயிட்டு கோயம்பேட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இங்கே ஒரு மழை மட்டும் பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபான்னு விற்கிறாங்க. எதனாலனா பூ விலை அதிகமாக இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கோயம்பேடு போனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம்மா தேர் எடுக்கிறதுனால ஓவர் ரேட்டு வச்சு விற்கிறதுனால போகலான்ற. ஆனால் வீவா வந்து விட மாட்டேன்றாரு. என்னப்பா போகாதே, நீ ஒண்டியாக போகாதே, நான் வரேன், இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே போய் எங்கே வாங்குறது எனக்கு தெரியல, பார்க்கலாம். உங்களுக்கும் மாதம்மா எவ்வளோ பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, மனசார சொல்கிறேன். ஏன்னா நான் நினச்சதும் கேட்டதும் கண்டிப்பாக அவங்க மனசார கேட்டோன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது உடம்பு எவ்வளோ முடியலனாலும் சரி, நமக்கு எதனா தேவை வேணாலும் சரி, இல்லை பெரிய பெரிய காரியங்கள் நடக்காதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்த வச்சுருக்குறாங்க அவங்க. அதை தான் வந்து அவங்களோட பவர் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் மனசார கேளுங்க. இங்கே எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதம்மாவை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி அதனால தான் வந்து வீவாவை வந்ததுலேருந்து சொல்கிறேன், அதை க்ளீன் பண்ணோன்னு க்ளீன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து அது க்ளீன் பண்ணுறதுக்கு நாளே வந்துச்சு அவருக்கு. இருந்தாலும் அந்த இடம் சுத்தமாக தான் நாங்கள் வச்சுப்போம். இப்போ ஆல்ரெடி இங்கே கடை வச்சுட்டு இருந்தார் இல்லையா, நாங்கள் வாங்கும்போது அந்த கடைக்காரர் வந்து சாமி போட்டோ வச்சுருந்தார். நாங்கள் அங்கே எடுத்துருங்காரு, நாங்கள் வந்து மாதம் வைக்க போகிறோன்னு அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து க்ளீன் பண்ணி தான் அவங்கள வச்சது. ஆனாலும் வந்து எனக்கு இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வச்சுருக்க சிலை நிறைய பேருக்கு பிடிக்கும். பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு முகம் எல்லாமே அழகாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக மாதா தேர் வரும்போது நான் வீடியோ போடுவேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும் எனக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. அனிமா சொல்லுமா நீ நல்லா தூங்கி எஞ்சிட்டு வந்தான். நான் தான் எழுப்பிட்டேன் குழந்தைக்கு. டீ தூக்கு கடையில் மாட்டிக்கிச்சுன்ட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு. ஐயே நானாக எழுப்பி விட்டேன். இருந்தாலும் குழந்தைங்க காலையில் ஏஞ்சிக்கிறது தான் நல்லது. ஓகே பாய் மக்களே. சுத்தமாக முடியல, என்னால் போய் படுத்துக்கலான்னு இருக்குது. இருந்தாலும் என்னோடய சூழ்நிலை வந்து கடையில் உக்காரணும் அப்படின்ற மாரி இருக்குது. படுத்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது. சாப்பாடெல்லாம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் இந்த உடம்பு முடியலன்னா என்ன செய்வதுன்றது ஒரு இதுவாக இருக்குது. காலையில் செய்யணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிஃபனு தோசை வாங்கி பேசாமல் சாப்பிட்டு கம்முன்னு இருந்தலாமா, மதியானம் செஞ்சுக்கலாமான்னு சொன்னாங்க. நிற்க கூட முடியல, எனக்கு தள்ளாடுது. கடைக்கு வராங்க, அவங்களுக்கும் பொருளுங்க என்னால் கொடுக்க முடியல. குழந்தைங்க இருக்கிறாங்களே, செய்யணுமே, அவங்களுக்காகவே செய்யணும். சரி அவங்க போய் தாத்தா வீட்டில் சாப்பிட்ருவேல்லப்பா. என்ன தாத்தா வீட்டில் என்ன செஞ்சாங்க? சரி அப்போ அப்பா கூட போயிட்டியா நீ தாத்தா வீட்டுக்கு? இல்லை இங்கேருந்து மாதம்மா தேர் பார்க்குறியா? அங்கேயே தான் வருவாங்கல்ல.
ஓகே மக்களே, பாய் பாய். அங்கேருந்து தான் அங்கே வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய்.